நீங்க அங்க யூஎஸ்ல சரிப்பா. உங்களோட டெய்லி அதாவது தினமும் உங்களோட அதாவது இங்க இருக்கிற பயணம் வாழ்க்கை பயணம் வந்து அங்க எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி உங்களுடைய நேரத்தை அதாவது வெளியில ஒரு கடைக்கு போகணும், சூப்பர் மார்க்கெட் நாங்க சொல்றோம், இப்போ வந்து டே இன் அண்ட் டே அவுட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தினமும் நம்மளுடைய செயல்பாடுகள் நீங்க அங்க குடி இருக்கீங்க, தற்காலிகமா குடி இருக்கீங்க. அப்படிங்கும் போது உங்களோட இந்த வாழ்க்கை வந்து அந்த ஒரு நாளத்துடைய வாழ்க்கை காலை முதல் மாலை வரை எப்படி போகும், எப்படி உங்களுடைய நேரங்கள் வெளியில போறது வர்றது, அந்த ஒரு நாளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் கடைக்கு போகணும்னு சொன்னால் இந்தியா பஜார் போவோம்ப்பா, மாலுகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. தினம் காலையில் எழுந்திரிச்சாச்சுன்னு சொன்னால் டிஃபன் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தான்னா மகன் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், மருமகள் நானும் வீட்டில் இருப்போம். மறுபடி வந்து எதுக்கு போகலாமா கடைக்கு போகலாமான்னு சொன்னால் நாங்கள் போகுவோம், மாலுகளுக்கு போகுவோம். அந்த மாலுக்கு பேர் வேறு எனக்கு மறந்து வச்சு கொஞ்சம் நாள் ஆச்சா. இது இந்தியா பஜார் போகுவோம். அப்புறம் ஏதோ இன்னும் 2-3 மால் எல்லாம் அங்கே இருக்குது. நிறையா மாலுகளுக்கு போனேன், இப்போ கொஞ்சம் மறந்து வச்சு எனக்கு. ஒரு 4 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் போகலையா. அப்புறம் சினிமாலு எல்லா மாலுகளுமே அங்கே நல்லா பெருசு பெருசாக இருக்குது, எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. நான் கூட போயிட்டு வருவேன். எங்கே போனாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க, போயிட்டு வருவேன். அங்கேருந்து பேத்தி பிறந்ததுக்கப்புறம் என்னைய 3 மாதத்துக்கு பேத்தி பிறந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நயாகரா கூட்டிகிட்டு போனேன். நயாகராவில் நல்லா இருந்துச்சு. அங்கே போய் இது என்னது அது பேர் வேறு வர மாட்டேங்குது, ஹெலிகாப்டர்ல எல்லாம் போகிறதுக்கெல்லாம் முயற்சி ஒன்றா நான் தான் வேண்டாம் சாமி, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், பாப்பா குழந்த 3 மாதத்த குழந்த, சும்மா ஹெலிகாப்டரில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா நான் வேண்டாம் சாமி, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், பேத்தி ரொம்ப குழந்தைய இருக்கிற ஹெலிகாப்டரில் நம்ம எல்லோரும் போய் வந்து எல்லாம் நிறைய பேர் போனாங்க. அம்மா சொல்லுமா போயிட்டு வரலாம் அப்படின்னா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் சாமின்ட்டு ஹெலிகாப்டரில் போகலை. நயாகரா நல்லா இருந்துச்சு, ஃபால்ஸு எல்லாம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் அங்கேயே ஒரு நாள் எல்லாம் ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு பையனும் மருமகள் இருக்கிறதுனால ஒரு சிலர் பொழுதுபோகலினாங்க, எனக்கு நல்லா பொழுது போச்சு. நல்லா பையனும் மருமகளுமே நிறையா பக்கம் கூட்டிகிட்டு போனாங்க, டிஸ்னி வேர்ல்டு அங்கே இங்கெல்லாம் நிறைய போயிட்டு வந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உணவெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், விரும்பி சாப்பிட்டேன். என்னென்னா நம்ம ஊர்களில் போனால் இதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்ட்டு பீஸா பர்கரு எல்லாமே வாங்கி தருவாங்க. என்னென்ன இருக்குதோ எல்லாம் சாப்பிட்டேன். நம்ம டேஸ்ட்டு வேறு, அவங்க டேஸ்ட்டு வேறு, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாமே வாங்கி தருவாங்க, நீ பாருமா அப்படின்னு சொல்லி. வெளிநாடுகள் போகும்போது அந்த உணவுகளையும் நம்ம பாரம்பரியத்துல இருந்து வேற என்ன மாற்றா இருக்குன்னு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? ஆமா, நான் விரும்பி சாப்பிட்டேன். கண்டிப்பா. அது போக நீங்க இந்த அங்க தேவைப்படக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது மொழி சார்ந்து, அதாவது பள்ளி கல்லூரி படிப்பு, இப்ப இவங்க போற இதுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகம் கூப்பிட்டு போனேன். அங்கே திருப்பதி கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க, இதெல்லாம் டெக்சாஸில். அங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. என்ன இதாக இருந்தாலும் சனி ஞாயிறில் படத்துக்கு போவோம், எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. கடைக்கு போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க, கோயில்களுக்கு போனாலும் எல்லா கார் எடுத்தால் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் குழந்தைய 4 பேர் 3 பேர் போவோம். வெளியில இப்படி எல்லாம் இருந்தீங்க. இதோட அனுபவத்துல 2வது கேள்வி முடிச்சுக்கலாம், அடுத்த கேள்விக்கு போகலாம்.